ஸ்ரீராமானுஜர் திருவடிகளே சரணம். திருக்கோளூர் பெண் பிள்ளை கூறிய 8வது வாக்கியம். தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே. உத்தானபாதன் என்னும் மன்னனுக்கு சுநீதி, சுருதி என்ற 2 மனைவியர். சுநீதிக்கு துருவன் என்பவனும் சுருசிக்கு உத்தமன் என்பவனும் பிறந்தார்கள். மன்னனுக்கு இளைய மனைவியான சுருசியிடம் மோகம் அதிகம். ஒரு நாள் மன்னன் சுருசியின் அந்தப்புறத்தில் மடிமீது உத்தமனை வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது துருவன் அங்கு சென்றான். தந்தையின் மடிமீது உட்கார துருவன் முயன்றபோது மாற்றான் தாயாகி சுருதி, என் வயிற்றில் பிறந்தவனுக்கே மன்னன் மடித்தளம் சொந்தம், அதற்கு உரிமை உனக்கில்லை என்று கடுமொழி கூறினாள். சுருசி மேல் கொண்ட மையலால் மன்னனும் வாழாவிருந்தான். அறிவாளியான துருவன் இது கண்டு தன் தாயான சுநீதியிடம் நடந்ததை கூறி அழுதான். சுநீதியும், மகனே, உலகத்துக்கெல்லாம் தந்தையாகிய பரம்பொருளை நினைத்து தவம் இருந்தால் உன் விருப்பம் நிறைவேறும் என்றாள். துருவனும் அந்த தந்தை எங்கே இருக்கிறான் என்று வினவினான். கானகம் சென்று தவம் செய்தால் அந்த தந்தையை அடையலாம் என்றாள் சுநீதி. துருவனும் அவள் அனுமதி பெற்று கானகம் சென்று சப்த ரிஷிகளிடம் மகா மந்திரம் உபதேசம் பெற்று தவம் செய்தான். திருமால் நேரில் தோன்றி மேலான பதவியை அளித்தார். அவன் இன்றும் துருவ நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறான். உயிர்க்கெல்லாம் தந்தையாகிய இறைவனை நாடுவதே நாம் பெறும் ஞானமாகும். சிறுவன் துருவன் இறைவனை நாடியது போல நாட நான் ஞானம் பெற்றேனோ என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை துருவனைப் போலே தந்தை எங்கே என்றேனோ என்கிறாள். ஸ்ரீராமானுஜர் திருவடிகளே சரணம்.